இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். இனி வீட்டில் உள்ள எல்லாருக்குமே குழுக்கு ரொட்டி தான் செஞ்சு கொடுப்பீங்க. குலோப் ஜாமுன் பக்கமே போக மாட்டீங்க. ஆரோக்கியத்தை அள்ளி தரக்கூடிய எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி பெரியவங்க கூட சாப்பிட்லாம் இந்த குழுக்கு ரொட்டியை. இப்போ நான் செய்கிறதுக்காக ராகி மாவு 2 கப் அளவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பட்டர் இல்லாட்டி நெய் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கும். நம்ம இடியப்ப மாவுக்கெல்லாம் பயன்படுத்துவோம்ல, நல்ல சூடான தண்ணி, அந்த மாதிரி தண்ணியை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு கலந்து விட்டுக்கோங்க. மாவு நமக்கு சரியான அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது நம்ம உருண்டை ஒன்று உருட்டி பிடிச்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா ஷைனிங் இருக்கணும். இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்க. இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா மாவையுமே இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸா நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்காக இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கேன். வச்சுட்டு சரியா ஒரு 8 நிமிஷத்துக்கு மீடியமான ஹீட்ல வச்சு வேக வச்சிருந்தேன். இப்போ நம்ம கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு 1 கப் அளவு நாட்டு சக்கரை, இது கூடவே 2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு வாசத்துக்காக ஏலக்காய் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. சலசலன்னு இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா குழுக்கு ரொட்டி இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்தீங்கன்னா அருமையான ரெசிபி ரெடி.